ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கீர்ஸ் லைஃப் ஹப். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் எல்லாருமே நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈரோடு புத்தக திருவிழாவில் நாங்கள் ஈரோட்டில் இருக்கிறதுனால, எங்கள் அம்மா வீடு ஈரோடு அப்படின்றதுனால நான் புத்தக திருவிழா சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய் எனக்கு நல்ல பழக்கங்க. ஒரு வருஷம் புத்தக திருவிழா போய் பார்க்கலன்னா கூட எனக்கு அந்த வருஷமே வந்து போன மாதிரியே இருக்காது, ஏதோ மிஸ் பண்ண மாதிரியே இருக்கும். எனக்கு புத்தகம்னா ரொம்ப பிடிக்கும். நான் அதிக புத்தகங்கள் வந்து படிக்கிறதுக்கு விரும்புவேன். ஸோ இந்த புத்தக திருவிழா 2026 ஈரோடு புத்தக கண்காட்சியில் நான் என்னென்ன புத்தகங்கள் வாங்கினேன், என்னோட அனுபவங்கள் என்ன அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவும் புத்தக பிரியர். ஸோ அவர் மூலியமாக தான் எனக்கு நிறைய புத்தகங்கள் படிக்கணுன்ற ஆர்வம் வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு புத்தக திருவிழாவோட இன்விடேஷன். இதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா, புக் ஸ்டால்ஸ் எங்கெங்கே இருக்குது, டெய்லியுமே சாயங்கால நேரத்தில் நல்ல உரையாற்றக்கூடிய நல்ல கவிஞர்களோ இல்லை நல்ல பேச்சாளர்களோ வந்துட்டு தினமுமே புத்தக திருவிழா நடக்கக்கூடிய அனைத்து நாட்களிலையுமே வந்துட்டு வருவாங்க. அதாவது பேச்சாளர்கள் வந்து பேசுவாங்க. ஸோ அதோட என்னன்னைக்கு யார் யார் வந்து பேசுகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமுமே வந்து இருக்கும். ஸோ வந்து நாங்கள் எந்த அளவுக்கு புத்தக பிரியர்கள், அதாவது ஈரோடு புத்தக கண்காட்சியோட லவ்வர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்விடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து இது முடியிற வரைக்கும் நாங்கள் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப விரும்பி அந்த கண்காட்சியை போய் பார்ப்போம். அந்த பேச்சாளர்கள் பேசக்கூடிய அந்த அருமையான சொற்பொழிவுகளையும் நாங்கள் கேட்டுட்டு தான் வந்து வீட்டுக்கே வருவோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு புத்தகங்கள்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த வருஷம் வந்து நான் பாப்பா இருக்கிறதுனால என்னால் போக முடியல. நான் வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் போயிட்டு எனக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நானும் என்னோட அப்பாவும் சேர்ந்து வாங்கின புத்தகங்கள் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஸ்டால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஈரோடு புத்தக திருவிழாவில் ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் வந்து இருக்குங்க. ஒரு ஸ்டால் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்டால் நம்பர் 224 அப்படின்ற அளவுக்கு நம்ம ஸ்டால்ஸ் வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ அதிகமான ஸ்டால்ஸில் எவ்வளோ புத்தகங்கள் இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சென்னை புக் ஃபேர், ஏதாவது ஒரு புக் ஃபேர் கண்டிப்பாக போய் பாருங்கள். புத்தகத்துக்குள்ளே மூழ்கி போனோன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் புலப்பட ஆரம்பிக்கும். தேவையில்லாத நிறைய விஷயங்கள் வந்து சிந்திக்கிறத நம்ம தவிர்த்துருவோம். அதனால் கண்டிப்பாக புத்தகங்களுக்குள்ளே மூழ்கி போங்கன்னு நான் சொல்வேன். நான் என்னென்ன புத்தகங்களில் மூழ்கணும்னு விரும்பி இருக்கேன்னு சொல்லிட்டு புத்தகங்களை பார்த்துடலாமா? அதே மாதிரி புத்தக திருவிழாவில் இந்த உண்டியல் வந்து நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். நமக்கு பிரியப்பட்டவங்களுக்கு சேமிப்பை ஊக்குவிக்கும் வகையில் நம்ம இதை வந்து பரிசளிக்கலாம். இது 10 ரூபாய்க்கு நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் இது 5 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க, இப்போ 10 ரூபா. ஸோ எனக்கு இந்த உண்டியலுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களுமே கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சேமிப்பு பழக்கங்களை உங்கள் குழந்தைகளுக்காகட்டும் நீங்களும் ஆகட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் வாங்கின புத்தகங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு வந்து நான் புத்தக திருவிழாவில் மீட் பண்ணேன். அவங்க எனக்கு என்னென்ன புத்தகங்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு பார்ப்போமா? நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன், எனக்கு வந்து இங்கிலீஷ் புத்தகங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து சில புத்தகங்களை எனக்காக கொண்டு வந்திருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா, த பிக்சர் ஆஃப் டொரியன் கிரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்துட்டு ஆஸ்கர் வைல்டு எழுதின புக்கு. ஸோ இதை கண்டிப்பாக படித்து பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஏர்னஸ்ட் ஹெமிங்வே த ஓல்ட் மேன் அண்ட் த சீ, அதாவது கிழவனும் கடலும் கிழவனும்னு ஒரு புக்கு தமிழில் மொழிபெயர்த்திருப்பாங்க இல்லைங்களா, அதோட இங்கிலீஷ் வெர்ஷன் தான் இது. இதுதான் வந்துட்டு ஒரிஜினல் வெர்ஷன். ஸோ இது வந்துட்டு ஏர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதுனது. இதையும் படிக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக படிப்பேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அருந்ததி ராய் எழுதின வாக்கிங் வித் த காம்ரேட்ஸ், அதாவது நம்ம ஒரு புரட்சி செய்யணும் இல்லை ஒரு நல்ல உலகத்தை உருவாக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய புத்தகம் இதுன்னு நினைக்கிறேன். அதனால் நானும் இதை படிக்க போகிறேன். நீங்களும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ட்ரீவர் நோ எழுதின பார்ன் அ கிரைம் அப்படின்ற புக்கு. இது நான் கேள்விப்படாத புக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப வெல்விஷர் எனக்கு இந்த புக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் கண்டிப்பாக படித்து பார்ப்பேன். ஸோ நீங்கள் இந்த புக்கை படிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக நான் வாங்கின புக்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்களா? எனக்கு திடீர்னு என்னன்னு தெரியல, இந்த கடிஜோக் புக் வாங்கணும்னு தோணுச்சு. ரொம்ப ரொம்ப ஓடிட்டுருக்கிற லைஃப்பில் கொஞ்சம் காமாக இருக்கணும்னா இந்த மாதிரி கடிஜோக் படித்தோன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் காமாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த கடிஜோக் புக் வந்து வாங்கினேன். இதில் விலை வந்து நான் சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு தெரியலை. ஸோ விலை வந்து 25 ரூபான்னு நினைக்கிறேன் இந்த புக்கோட விலை. முன்னாடியெல்லாம் 35 ரூபாய் இந்த புக்கோட விலை. நான் கொஞ்சம் படித்து பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. முன்னையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து கவரில் போட்டிருப்பாங்க விலை. இப்போல்லாம் அப்படி போடுறதில்ல. இப்போல்லாம் வந்துட்டு உள்ளே மட்டும்தான் விலை போடுறாங்க. ஸோ இந்த புக் ஒன்று வாங்கினேங்க.
ஸோ எல்லாமே வந்து ஒரு 10 ஒவ்வொரு ஸ்டாரை பொறுத்து சலுகைகள் வந்து மாறுது. ஒரு 10%லேருந்து 30% வரைக்கும் நம்ம சலுகைகள் வந்து குடுக்குறாங்க புத்தகங்களுக்கு. இருந்தாலும் ஆன்லைன்ல வாங்குனா கம்மியா இருக்கேன்னு நீங்க நெனைக்கலாம். ஆன்லைன்ல வாங்குனாலும் கம்மியா இருக்கு. எனக்கு நேரம் இல்லாததுனால நான் நேரடியா கடைகளுக்கு போயிட்டு வாங்கிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து கடைகளுக்கு போய் வாங்கிக்கிறேன். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, வெண்ணிற இரவுகள்னு சொல்லிட்டு இந்த புக்கு. இந்த புக்கும் வந்துட்டு ரொம்ப நல்லாருக்கும்னு நான் வந்து கேள்விப்பட்டதுனால, இத படிக்கணும்னு விருப்பப்பட்டு வாங்கியிருக்கேன். அதுவும் இல்லாம இது ரொம்ப ஹேண்டியா இருந்துச்சுங்களா, அதாவது எங்க வேணும்னாலும் ஈஸியா தூக்கிட்டு போய்க்கலாம். அதிகமா இடத்த அடைக்காது அப்படின்ற மாரி இருந்துச்சு. எனக்கு இத வாங்கணும்னு ஐடியாவே இல்ல. திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தோனேயும் டக்குன்னு வாங்கிட்டேன். இது வந்து வெண்ணிற இரவுகள் அப்படின்ற புக்குங்க இது. வெண்ணிற இரவுகள். இது வந்து தமிழ்லயா அதாவது தஸ்தவஸ்கின்னு சொல்லிட்டு சூப்பரான ரைட்டர், ரஷ்யன் ரைட்டருங்க அவரு. ஃபியோடர் தஸ்தவஸ்கின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஸோ அவர் இங்கிலீஷ்ல ரஷ்யன்ல எழுதியிருப்பாரு. பட் இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து தமிழ்ல ரா. கிருஷ்ணய்யர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணது. இதை படிச்சு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு வேணா உங்களுக்கு சொல்றேன். நீங்க இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு படிச்சிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்ததா புக் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வாங்கியிருக்கிற புக்கு. வகை வகையாய் வாய்ப்புகள்னு சொல்லிட்டு இறையன்பு சார் எழுதின புக்கு. வகை வகையாய் வாய்ப்புகள். இதெல்லாம் வந்து செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்குங்க. படித்தோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதையும் படிக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, சுகி சிவம் சிறந்த பேச்சாளர். இவரோட பேச்சு ஸ்டார்ட் பண்ணாருன்னா மூழ்கி போயிடலாம். அந்த அளவுக்கு சூப்பராக பேசுவார். ஸோ இவர் எழுதுனா உனது வானம் எனது ஜன்னல். உனது வானம் எனது ஜன்னல். இந்த புக்கும் வாங்கியிருந்தேன். இதுவும் நான் படித்ததில்ல. கண்டிப்பாக படிக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, உபசரிப்பும் அணிசரிப்பும்னு சொல்லிட்டு இதுவும் இறையன்பு எழுதின புக்கு தான். இந்த புக்கையும் கண்டிப்பாக படிக்கணும். ரொம்ப சின்ன புக்கு தாங்க. ஆனால் இதில் ஏகப்பட்ட கருத்துகள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த புக்கையும் கண்டிப்பாக படிக்கணும்னு நினைக்கிறேன். இதோட தலைப்பு வந்து உபசரிப்பும் அனுசரிப்பும்னு சொல்லிட்டு இறையன்பு சார் எழுதினது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, அரசமைப்பு சாசனம் முகப்புரை. அரசமைப்பு சாசனம் முகப்புரை எழுதினவர். ஸோ இது தமிழில். இது எங்கள் அப்பா வாங்கியிருக்காரு. ஸோ இதை நான் படிப்பேனான்னு தெரியல. பட் இந்த புக்கும் வாங்கியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்த புக்கு தான். 1984ன்னு சொல்லிட்டு ஜார்ஜ் ஆர்வெல் வந்து எழுதின புக்கு. ஸோ இந்த புக்கையும் கண்டிப்பாக படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து கதையாக கூட வந்திருக்கு, மூவியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை நான் புக்காக படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அவங்க எனக்கு வெல்விஷர் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக இதையும் படிச்சிருவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, த ஓல்ட் மேன் அண்ட் த சீனு. ஸோ அதோட தமிழ் வெர்ஷன் தான் இது. எனக்கு அவங்க கொண்டு வருவாங்கன்னே தெரியாது. தெரியாமல் நானே சரி நான் எனக்கு இந்த புக்கு வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. சரி தமிழில் இருந்துச்சு, சரி வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ என்கிட்ட இப்போ இங்கிலீஷ் வெர்ஷனும் இருக்குது, தமிழ் வெர்ஷனும் இருக்குது. ஸோ ரெண்டையுமே படித்து பார்த்தோன்னா ரொம்ப பெரிய நாலேஜ் கிடைக்கும்னு எனக்கு தோணுது. அதனால் இந்த கிழவனும் கடலும் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த நூலை நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு சிறந்த நூலுமே எடுத்துக்கிட்டீங்க. இப்போ எப்படி திருக்குறளை வந்து பல பேர் வந்து அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காங்களோ, அது மாதிரி இந்த மாதிரி சிறந்த புத்தகங்கள் எல்லாத்துக்குமே நிறைய பேர் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருப்பாங்க. அதில் எந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம தான் சர்ச் பண்ணி பார்த்து அதை நம்ம வாங்கிக்கணும். ஸோ நான் இப்போதைக்கு இதை வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு நான் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, காலத்தை வென்ற கண்ணதாசன்னு சொல்லிட்டு தமிழறிவு மணியன் சார் வந்து எழுதியிருக்காரு. தமிழறிவு மணியனும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பேச்சாளர். ஸோ அவர் எழுதின புக்கு காலத்தை வென்ற கண்ணதாசன்னு சொல்லிட்டு. இந்த புக் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்ணதாசனை பற்றி நம்ம எவ்வளோ படித்தாலும் நம்மளுக்கு பத்தவே பத்தாது. அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ஆளுமையான ஒரு பர்சன் கண்ணதாசன். ஸோ அவரை பற்றியும் படிக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனி மார்க்ஸ் அண்ட் ஜெனியோட வாழ்க்கை கதை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவங்கள பற்றி ரொம்ப சின்ன புக்கு தான். ஆனால் வந்து இந்த டைட்டிலை பார்த்தோன்னே இந்த புக்கை நான் எடுத்துட்டேன். எங்கள் ஒரு நாள் குடும்ப வாழ்க்கை அப்படின்ற இந்த புக்கையும் நான் வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன புக்கு தான். ஸோ சீக்கிரமாக படித்து முடிச்சிடலாம். நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னா வாங்கி படியுங்க. அடுத்ததாக இந்த புக்கு பாலியல் அரசியல்னு சொல்லிட்டு கர்ல் மில்லர் எழுதின புக்கு. இது தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு பெண்மணியும் ஒவ்வொரு குடிமகனும் படிக்க வேண்டிய ஒரு புக்குன்னு நினைக்கிறேன். இதுலேயும் நிறைய கருத்துக்கள் இருக்குன்னு எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் படிக்க போகிறேன். படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். நீங்களும் படிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட தலைப்பு என்னென்னா பாலியல் அரசியல். கர்ல் மில்லர் ஒரிஜினலாக எழுதினவங்க. தமிழில் யார் எழுதியிருக்காங்கன்னா ராஜ் கௌதமன் அப்படின்றவர் தமிழ் எழுதியிருக்காரு. ஸோ இந்த புக்கை நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அடுத்ததா வந்துட்டு சருகுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் எனக்கு தெரிந்த பையன் வந்து எழுதின புக் இது வந்து புத்தக வெளியீடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் புத்தக திருவிழால புத்தக வெளியீடு பண்ணலாம். நீங்க ஒரு புத்தகம் எழுதுறீங்க அப்படின்னாலும் நீங்க ஒரு பப்ளிகேஷன்ல புத்தகம் வந்து வெளியிடலாம். இது வந்து எனக்கு தெரிந்த பையன் வந்து இந்த சருகுகள் அப்படின்ற தலைப்புல நிறைய கவிதைகள் வந்து இந்த புக்ல எழுதியிருக்காரு. ஸோ அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வேஸ்வரன்ற தம்பி தான் இது எழுதியிருக்காரு. ஸோ அவருக்காக நான் இந்த புக்கம் வாங்கி படிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஒரு 2-3 கவிதைகள் படித்து பார்த்தா நிஜமாவே சூப்பராக இருக்கு. நீங்களும் வாங்கி படித்து பாருங்கள். அடுத்ததா பாப்பாவுக்காக நான் வாங்கின 2 புக்குங்க. கதை சொல்லலாம்னு நினைச்சாலே என்ன கதை சொல்றதுனே தெரிய மாட்டேங்குது. அதனால எதுக்குடா ரொம்ப யோசிச்சுட்டு நமக்கு தான் வந்து பிக்சர்ஸோட சேர்ந்த மாதிரியான கதை புத்தகம் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த புக்கு நான் வாங்கினேன். நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல பிக்சர்ஸ் கொடுத்து நல்ல தமிழ்ல நல்ல நீதி கதைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப கம்மியான விலை தான். ஸோ இது வந்து நான் 50 ரூபாய்க்கு வாங்கினேன். நல்லா இருக்கு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதே இதில் வியப்பூட்டும் குட்டி கதைகள்னு சொல்லிட்டு இந்த புக்கும் வாங்கினேன். இதுலேயுமே நிறைய பிக்சர்ஸ் வந்து போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே புத்தகங்களை காமிக்கிறது அப்படின்றது பெற்றோரோட கடமை. அதனால் உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக புத்தகங்கள் நிறைய வாங்கி கொடுங்க. அவங்க இப்போதைக்கு படிக்கலைனாலும் வருங்காலத்தில் எடுத்து படிப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க கண்ணில் ஃபஸ்ட்டு புத்தகம் படணும். அதனால் கண்டிப்பாக இந்த புத்தகங்களை வாங்குங்க. சரிங்களா? நான் இந்த 2 புத்தகங்கள் தான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய புத்தகங்கள் வாங்கினதுனால இந்த 2 போதும்னு நினச்சேன். அதனால் இந்த 2 மட்டும் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் புத்தகம். இது எங்கள் அப்பா தான் வாங்கியிருக்காரு. வருஷம் திருக்குறள் புத்தகம் ஏகப்பட்டது வாங்குறது எங்களோட வாடிக்கையாகவே போச்சு. ஏன் அப்படின்னா நமக்கு சின்ன பசங்களாகட்டும் இல்லை பெரியவங்களாகட்டும் திருக்குறள் புத்தகம் நம்ம பரிசளிக்கலாம் இல்லைங்களா? அதுக்காக நாங்கள் வந்து வாங்குவோம். அந்த மாதிரி இந்த திருக்குறள் புத்தகம் வந்து வாங்கியிருக்காரு. கோனார் உரை மாணவர்களுக்கு சலுகை விலை மதிப்பு. அதாவது இது வந்து எனக்கு தெரிஞ்ச எங்கள் அப்பா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கலான்னு சொல்லி தான் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ திருக்குறள் புத்தகம் வாங்கியாச்சு. இது வந்து ஒரு 2-3 வாங்கியிருக்காரு. ஸோ இந்த புக்கே ஒரு 2-3 வாங்கியிருக்காரு. ஸோ திருக்குறள் கண்டிப்பாக படிங்க. திருக்குறளில் இல்லாத விஷயங்கள் வாழ்க்கையில் இல்லை. ஸோ கண்டிப்பாக திருக்குறள் டெய்லியும் 1 படிங்க. நான் அப்படி தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ ஸ்கூலில் படித்ததோடு விடாமல் வாழ்க்கையிலையும் திருக்குறளை படித்து அதை நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் பயன்படுத்தணும். அப்போ தான் நமக்கு நிறைய அறிவு ஊட்டம் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக திருக்குறளும் படிங்க. ஸோ நான் வாங்கின புத்தகங்கள் இதெல்லாம் தாங்க. ஸோ இந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் நான் படித்து முடிச்சிருவேனா அடுத்த புத்தக திருவிழாக்குள்ளன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. படித்து முடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கொள்கையில் தான் இந்த புத்தகங்கள் எல்லாமே வாங்கியிருக்கேன். ஸோ படிக்காத புத்தகங்கள் இன்னும் அலமாரியில் நிறையா தூங்கிட்டு தான் இருக்குது. தூங்கினாலும் பரவாயில்லை, ஒரு நாள் படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும். அன்னைக்கு புத்தகங்கள் இருந்தால் தான் படிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். அது மாதிரி நீங்களும் புத்தகங்கள் வாங்குங்க. ரீசெண்டாக ஒரு கவிதை படித்தேன், அதை சொல்லிவிட்டு இந்த புத்தக வாங்குறதை வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ என்ன கவிதை படித்தேன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஏழையாக இருந்தால் கூட புத்தகங்கள் வாங்குங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஏழ்மையை போக்குறதுக்கான வழி அந்த ஏதாவது ஒரு புத்தகத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சி பாண்டி அப்படின்ற ஒரு கவிஞர் வந்து எழுதியிருந்தாரு. அந்த கவிதை எனக்கு ரொம்பவே மனசுக்கு பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி உங்ககிட்ட காசே இல்லைனாலும் ஒரு 20 ரூபாய் இருக்குனாலும் அதுக்கான ஒரு புத்தகத்தை வாங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த ஏழ்மையை போக்குறதுக்கான வழி ஏதாவது ஒரு புத்தகத்தில் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த புத்தகம் நான் வாங்கின புத்தகங்கள் இது எல்லாம் தாங்க. நீங்களும் கண்டிப்பாக புத்தகங்கள் வாங்குங்க. உங்களுக்கு நான் வாங்கின புத்தகங்களில் எது ரொம்ப ஃபேவரேட் இல்லை எதை நீங்கள் படிக்கணும்னு விரும்புகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும்.